அல்லல்போம் மண்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகாத்தோரம்போம் நல்ல குணமிதம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதி கை தொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோழி பங்கன் விட முண்டகண்டகன் மிக நல்ல வெனத்தடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை பூந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி பாம்பரண்டும் உடனே ஆசரு அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே. நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளுக்கும் 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி யோக நம்பர், லக்கி நம்பர், லக்கி நிறம், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட தேவதை இதை 4ஐயும் சொல்ல போகிறேன். பிப்ரவரி 28ஆம் தேதி மாசி 16. பொறுமையாக கேளுங்க. நிறைய பேர் கேட்டாங்க, தினசரி எங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட சம்மந்தப்பட்ட தகவல் கொடுங்க சார், எந்த நம்பர் எடுத்தால் அதிர்ஷ்டம், எந்த திசையில் போனால் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட கலர் என்ன, எந்த தெய்வத்தை கும்பிடணும், இந்த தெய்வத்தை கும்பிட்டோம்னா எங்களுக்கு அதிர்ஷ்டம் வசப்படும் அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த 4 ராசிக்கு போடுறேன் நான். சரியா நேர்களே? தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்கு பிப்ரவரி 28ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக கேளுங்க. சரியா? உங்கள் ராசி வர்ற வரைக்கும் பொறுமையாக இருங்க. சுருக்கமாக தான் சொல்கிறேன். முதல் தனுசு ராசிக்கு சொல்கிறேன். தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரத்துக்கு சந்திரனை வழிபாடு பண்ணணும், அம்பாளை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பரு, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட கலர் வெள்ளை. அடுத்து பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு பெருமாளை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் 5, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அடுத்து உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசிக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் 6, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மில்க் ஒயிட் இல்லைன்னா ஐவரி ஒயிட். அடுத்து மகர ராசி. மகர ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதில் திருவோண நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னா தேவி கர்மாரியம்மன் வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் 4ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட கலர் அப்படி பார்த்தோம்னா பல கலராக போட்டுக்கலாம். கருப்பு கலரில் டிசைன் உள்ளதை போட்டுட்டோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும் வரும், தனுசு ராசிலையும் வரும். சரியா? ஓகே. உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை, வழிபாடு தேவதை மகாலட்சுமி, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு சிவபெருமானை கும்பிடணும். அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமானை கும்பிடணும். சிவபெருமானை கும்பிட்டிங்கன்னா காரிய அனுகூலம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. சிவப்பு கலர் போட்டுக்கலாம். சிகப்பு, ஆரஞ்சு, ஃபேண்டா கலர் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசிலையும் அவிட்ட நட்சத்திரம் தான் வரும், அதே தான். சரியா? அவிட்ட நட்சத்திரத்துக்கு மகர ராசிக்கு சொன்னது தான், நட்சத்திரத்துக்கு மாறப்போகிறது கிடையாது. அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, சதய நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை, அதாவது எந்த தெய்வத்தை கும்பிட்டு போனால் காரிய அணுகல் ஆகும்னா முருகப்பெருமானை கும்பிட்டு போகணும். அதிர்ஷ்ட நம்பர் 7ஆம் நம்பர். சரியா? அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். சரியா? அதிர்ஷ்ட தேவதை என்னென்னா அதிர்ஷ்ட கடவுள். அன்றைக்கி அந்த தெய்வத்தை கொண்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கலர் எந்த கலர் சார் போட்டுக்கலாம் அப்படின்னா, சாண்டில் கலர், மஞ்சள் கலர், லெமன் கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீனராசி. மீனராசி. மீனராசிக்கு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? பூரட்டாதி. பூரட்டாதி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி உத்திரட்டாதிக்கு அதிர்ஷ்ட தேவதை ஐயப்பன் அல்லது ஆஞ்சநேயரை கும்பிடலாம். ஐயப்பன் அல்லது ஆஞ்சநேயரை கும்பிட்டீங்கன்னா அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட கலர் ப்ளூ, கருப்பு, வயலட், கத்திரிப்பு கலர். இந்த 4ல் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை, அதாவது அதிர்ஷ்ட கடவுள் விநாயகப் பெருமான். விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நம்பர் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட கலர் சிகப்பு கலர். சரியா? சிவப்பு கலரில் டிசைன் போட்டுக்கலாம், சிகப்பு கலந்த டிசைன் கலரில் போட்டுக்கலாம். இது பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ 4 ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிக்குமே உள்ள நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்ட தேவதை, அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்கு உண்டான அதிர்ஷ்ட கடவுளை வழிபாடு பண்ணிட்டு போனோம். அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட கலர், அதுபோக அதிர்ஷ்ட திசை சொல்லியிருக்கிறேன்.
உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது வந்து 28ஆம் தேதி மட்டும், சரியா? 28/2/2026 மாசி 16 சனிக்கிழமைக்கு உகந்த குறிப்புகள் இதெல்லாம் பரிந்துரைக்கப்படுகிறது, சரியா? பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்துக்காக பரிந்துரைக்கப்படுகிறது, ரெக்கமெண்ட் பண்ணப்படுகிறது. இது உங்களுக்கு ஓரளவு ரிலேட்டடாக இருக்கும், சரியா? கரெக்டாக மேட்ச் ஆகும். பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து சனிக்கிழமை துவாதிசி திதி, சரியா? ஓரளவு காரிய அனுகூலம் இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள். இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா அடுத்து எல்லா ராசிக்கும் போடுறேன், சரியா நேர்களே? எல்லா ராசிக்குமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிப்பாட்டிக்கிறேன். ஸோ காமதேனு ஜோதிடத்திலிருந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிக்கு வந்து நாட்குறிப்பு கொடுத்துருக்குறோம். இதை நல்லபடியாக பாருங்கள். எல்லா வளத்தையும் நலத்தையும் பெறுங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. தொட்ட காரியம் தொடங்கட்டும், காரிய அனுகூலம் இருக்கட்டும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக மாறட்டும், அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுங்க, இறையருள் நிறையட்டும், இன்பம் பெருகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேர்களே.